வாழ்த்துரை வழங்குவதற்காக இசையமைப்பாளர் சிற்பி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் கவியரசு வைரமுத்து சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் முத்துக்குமார், இயக்குனர் செல்வம் மாதப்பன் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். படத்தினுடைய தலைப்பு படிக்காத பக்கங்கள். நல்ல ஒரு பொய்டிக்கான தலைப்பை வச்சுருக்காங்க. அதற்கு வைரமுத்து சார் லிரிக்ஸ் கிடைச்சது உண்மையாகவே இந்த டீமுக்கு ஒரு பெரிய லக்கு. ஏன்னா வைரமுத்து சாரோட நான் நிறையா படங்கள், நாட்டாமை, கேப்டன், சின்ன மேடம், ஏகப்பட்ட படம் என்னுடைய படங்களுக்கு அவர் முழு சாங் எழுதியிருக்கிறாரு. அவரை பற்றி நாம் படம் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வைரமுத்து சார் கூட படம் பண்ணும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதில்லை. அப்போவெல்லாம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனோ ஒரு சிங்கிள் ட்ராக் எதுவுமே அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ப்ரொமோஷன்ஸும் கிடையாது. ஆடியோ கடையில் கேசட் வாங்கி கேட்பாங்க, பாட்டு கிட்டாகும், படம் போகணும். பட் இன்றைக்கி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் உண்மையாகவே இதெல்லாம் பெரிய லக்கு, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது. வைரமுத்து சாரை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் இந்த நேரத்தில் சொல்லி பதிவு செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஒரு கம்போசருக்கு வைரமுத்து சார் மாதிரி ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு லிரிக் ரைட்டர் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு அவர் எழுதின பாட்டு கேப்டன். உட்காந்து கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வாரம் கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எந்த டியூனுமே ஃபைனல் ஆகலை. அவர் 1 hour சிட்டிங் உட்காந்ததே அந்த சாங் ஓகே ஆகிரும். ஏன்னா வெறும் டியூனை தத்தகாரமாக பாடிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ்க்கு அது பிடிக்காது. அவர் போட்ட வரிகளோடு அந்த பாட்டை பாடும்போது உடனே அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. பர்டிகுலர்லி கேப்டனில் வில்லனை புகழ்ந்து பாடுற ஒரு சாங்கு. உனக்கு 1 மச்சம் உடம்புல இருக்குது, எனக்கு 2 மச்சம் இடப்பக்கம் இருக்குது, தலைவருக்கு மச்சம் உடம்பெல்லாம் தாழ் பணியும் இந்த ஊரெல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு ரகுவரன் சாருக்காக. அப்போ கம்ப்யூட்டரில் ஃபீடிங் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட நான் சொன்னேன், 1 லட்ச ரூபா ஆகும் சார் அந்த பாட்டுக்கு அப்படின்ட்டு. சப்போஸ் டியூன் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். இல்லை சார், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வைரமுத்து சார் தான், இல்லை நீங்கள் அவரை ஃப்ரீயாக விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அன்றைக்கி வைரமுத்து சார் இருந்தார். அதே மாதிரி நாங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் பண்ணி அவர் நான் டியூன் இப்படி பாடுறேன், தானன்ன தன்ன நன்ன தான நன்ன தான நன்ன தானன்ன தன்ன நன்ன தான நன்ன தன்ன நன்ன இப்படின்னா எப்படி ப்ரொடியூசர்ஸ் ஓகே இது நல்லாவே இல்லையே அப்படின்ட்டார். அவர் எழுதினார், உனக்கு 1 மச்சம் உடம்புள்ள இருக்குது, எனக்கு 2 மச்சம் இடப்பக்கம் இருக்குது. அந்த மாதிரி கம்போசர்ஸுக்கு ஆன் த ஸ்பாட்டில் லிரிக்ஸ் எழுதி ஓகே பண்ணுவார். அவர் பெரிய சாதனைகள், அவர் வாங்காத அவார்ட்ஸுகள் கிடையாது. இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கம்போசர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் வைரமுத்து சார். அவரோட நிறைய படங்கள், ஒரு 10 படங்கள் ஃபுல் ஆல்பம் அவர் எனக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய இறைவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சமீபத்தில் தான் இந்த படத்துக்கான இயக்குனர் மாதப்பன் முத்துக்குமாரோட என்கிட்ட ஒரு கதை சொன்ன. அப்படி அடுத்து நாங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுறோம் சார், நீங்கள் தான் இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படி அந்த கதை சொல்லும்போதே அவர் ஒரு நல்ல திறமைசாலி, ஒரு நல்ல டைரக்டரு. கண்டிப்பாக இந்த படிக்காத பக்கங்கள் படத்தை அவர் மிக சிறப்பாக இயக்கியிருப்பார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முத்துக்குமார் தொடர்ந்து நல்ல படங்களை தயாரித்து நல்ல டெக்னீஷியன்ஸுங்களையும் நல்ல நடிகர்களையும் அறிமுகப்படுத்தி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசராக வள வரணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. படிக்காத பக்கங்கள் திரைப்படத்தின் நாயகன் திரு பிரஜன் அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேலில் அமர்ந்திருக்கும் நடிகர்கள் வைரமுத்து அவர்களுக்கும் சிப்பி சாருக்கும் வணக்கம். படிக்காத பக்கங்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமான படம். எல்லா ஹீரோக்களும் எல்லா படங்களும் நாங்கள் நடிச்சிட்ருப்போம். பட் ஆனால் உண்மை சம்பவம்னு ஒரு விஷயம் இருக்குது. டைரக்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. படம் சென்சார் போய்ட்டுருக்குன்னா சில விஷயங்கள் உடைக்க முடியாது. மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்லலாம். சொன்னால் தான் எங்களுக்கு பப்ளிசிட்டி. இப்போ வைரமுத்து சார் வந்துட்டார். அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய எங்களுக்கு அதோட பெரிய சக்தி இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயங்கள், படங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஃபீடிங் இருக்கணும். அப்போது டைரக்டர் சொன்னார், இது மட்டும் சொன்னால் போதும், இதெல்லாம் சொல்ல வேண்டான்னு. ஸோ அதை தவிர்த்து நான் சொல்கிறேன். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே
ஒரு தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம ஒரு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பேஸ்ட்டு வாங்குவோம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஊறுகாய் வாங்குவோம். அதை பார்த்து நம்ம பண்ணுவோம், அது மேனுஃபேக்சரிங் டேட்டை பார்ப்போம். அது பிரச்சனை ஆனால் மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேல் பண்ண சம்மந்தப்பட்ட கன்சர்ன் கம்பெனிகள் பண்ண தப்பை பெருசாக போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்தாங்களா, பெயிலில் வந்தாங்களா, அதோட தீர்வு என்னன்றது விஷயமே இருக்காது. ஸோ அது சார்ந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. ஸோ உண்மை சம்பவத்தில் என்றைக்குமே நம்ம ஒரு பங்கு இருக்குன்னு, ஒரு நடிகருக்கு ஒரு ஹீரோவாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி செல்வம் சார் கூப்பிட்டு அந்த கதை சொன்னார். வழக்கம் போல் ஒரு நல்ல ஒரு ரோல். இந்த படத்தை சான்சஸ் நிறைய இருந்துச்சு, நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நல்ல டயலாக் டெலிவரி இருந்துச்சு, நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக படம் பண்ணார். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் ஒரு படத்தை முடிச்சிருக்காரு. ஏன்னா அவரை பற்றி சொல்லணும்னா அவரும் ஒரு நல்ல பெரிய கேமராமேன். கன்னடா படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, 40 படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ டெபியூ தமிழில் ஃபஸ்ட்டு. ஸோ அவரை நம்பி அப்படி ஒரு கதை சொல்லும்போதே ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார் கலக்கப்போது யாருன்னு ஒரு பெரிய, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளை என்றைக்கு நம்ம பெரிய டென்ஷனில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஷோவாக இருந்தது சன் டிவிலையும். அந்த ஒரு ஷோ தான். அதை சில்வர் ஜூப்ளி பார்த்த ப்ரொடியூசர். ஸோ அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது நிச்சயமாக அது தப்பாகாதுன்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்லும்போது அந்த கதையை நம்பணும், இவர் எப்படி எடுப்பாருன்றது நம்பிக்கைன்றது, அந்த கதை மேல் நம்பிக்கை வச்சுருந்தார். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் இந்த படம் 3ஆம் தேதி திரைக்கு வருது. அது இல்லாமல் வில்லன் கேரக்டரில் பாலாஜி அவர்கள் நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்றைக்குமே உண்மை சம்பவத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது நிச்சயமாக. அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அது திரைக்கு வரும்போது தான் அந்த படம் எப்படிப்பட்ட கதைன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம். நண்பர்கள், நீங்கள் எல்லாருமே மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் படிக்காத பக்கங்கள் வரைக்கும் நான் வந்திருக்கேன். தொடர்ச்சி நிறைய படங்கள் நான் நடிச்சிட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அன்பேசும் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. படிக்காத பக்கங்கள் திரைப்படத்தின் பின்னணி இசையமைப்பாளர் திரு சாய் அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கிறோம். எல்லாருக்கும் என் பணிவான வணக்கங்கள். படிக்காத பக்கங்கள் என்னோட ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 மூவிஸ் ஆல்மோஸ்ட் நான் பண்ணிட்டேன். தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலேசியன் மூவிஸு. படிக்காத பக்கங்களில் நான் ஆக்சுவலாக ஒரு 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும். ஃபஸ்ட்டு ஐ வில் ஸ்டார்ட் வித் எங்களோட ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார் பற்றி சொல்லணும். இஸ் லைக் நாட் ஓன்லி அ ப்ரொடியூசர், வெரி குட் சப்போர்ட்டிவ். ரொம்ப எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எமோஷ்னல் நிறைய விஷயங்கள் அவர் சப்போர்ட் பண்ணனால தான் என்னால் இந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லோரும் இப்போ இன்றைக்கி நேற்று நைட் ப்ரிவ்யூ பார்த்துட்டு எல்லோரும் வாழ்த்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது, படத்தையே ரொம்ப லிஃப்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் டப்பிங் வெர்ஷன் பார்க்கும்போதுக்கும் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் ரொம்ப எலிவேட் பண்ணிடுச்சு படத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன தான் எவ்வளோ காசு சம்பாரிச்சாலும் எவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணாலும் அந்த லாஸ்ட்டாக ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வாழ்த்தும் போது தான் அந்த ஒரு செகண்ட் வில் கெட் ஸோ ஹாப்பினஸ். அதுக்கு நான் கடவுளுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஸோ முத்துக்குமார் சார் அந்த ஒரு சப்போர்ட் நிச்சயமாக ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட்டு ஐ வாண்ட் டு கம் வித் அபவுட் த டைரக்டர் செல்வம் சார். செல்வம் சார் பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 4 months தான் பழக்கம். இஸ் அ வெரி குட் சினிமாட்டோகிராஃபர். ஏன்னா அவரோட கன்னடா படம் இப்போ ஒன்று வரப்போகுது, அதாவது காந்தாரா, கேஜிஎஃப் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஒர்க்கு கேமரா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு இவர் கூட எப்படி ஒர்க் பண்ணணும். பட் நான் ராஜமௌலி சார் அசிஸ்டண்ட்டு ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய படங்கள் தெலுங்குல பெரிய ஆக்டரி கொடுத்த டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய டேரக்டர்ஸ்க்கு மியூசிக் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் செய்வோம். பட் ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப் செல்வம் சார் பற்றி சொல்லணும்னா அவருக்குள்ளேயே ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எவ்ரிடே நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னென்னா இவர் ஒரு வேலை ஏதாவது மியூசிக் டைரக்டர் வேலை செஞ்சுருப்பாரோ, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மியூசிக் சென்ஸ் சொல்ல ஒரு மனுஷன். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். எவ்ரி ரீல் பை ரீல் இல்லை நீங்கள் மட்டும் உட்காருங்க, வேறு எந்த மியூசிஷியன்ஸ் வேணாம், ஃபுல் மூவி நீங்களும் நான் மட்டும் உட்காந்து பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்டவே இருந்து ஒரு ரொம்ப பிரதர் மாதிரி இந்த அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் பாராட்டுறாங்கன்னா என் செல்வம் சாரோட சப்போர்ட்டும் இருக்குது எனக்கு. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் செல்வம் சார். அண்டு இந்த வாய்ப்பு எனக்கு ஆக்சுவலாக இந்த டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு டைரக்டர் ஜோசப் பண்ணேன். அவர் இப்போ ஒரு மூவி முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவர் இந்த டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணதால இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் பிரஜன் ப்ரோ எல்லோரும் இங்கே. அண்டு ஐயா வைரமுத்து ஐயா எங்கள் எல்லோரும் ப்ளெஸ் பண்ணோம், மீடியா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அண்டு
சிற்பி சார் அண்ட் ப்ரொடியூசர் மிஸ்டர் மகேந்திரகுமார் ஜெயின் சார், எல்லோரும் இங்கே இருக்கிற டீம் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்ஸ். இந்த படிக்காத பக்கங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் பீப்புள் அண்ட் ஜென்ரேஷன் நியூ காலேஜ் பசங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த இந்த படத்தில் சார் சொல்லியிருக்காரு, செல்வம் சார். ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த படம் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திரைப்படத்தின் பதிப்பாசிரியர் எடிட்டர் திரு சரண் சண்முகம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். பிரசன்ட் மீடியா, அப்புறம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் இங்கே வந்திருக்கிற பெரியவங்க எல்லாத்துக்குமே வணக்கத்தை தெளிச்சுக்கிறேன். படிக்காத பக்கங்கள் இந்த படம் ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வந்து மூர்த்தி சார் தான் எனக்கு இருந்தார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவர் டைரக்டர் பற்றி நான் சொல்லணும். ஃபஸ்ட்டு இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாரு. ஃபுல்லாகவே நீங்கள் எடிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ஃபுல்லாக எடிட் பண்ணதுக்கப்புறம் இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து வருவார். ஸோ அவர் எப்படின்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான் வேலை வாங்குவார். பார்த்தா வந்து எதுவுமே தெரியாது. ஸோ அப்படி தான் வேலை வாங்குவார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேலை பண்ணிட்டே இருப்போம். அதே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் நிறையா பண்ணிகிட்டே இருப்போம். அதுமெல்லாம் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதையும் நான் அந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார், அவர் ப்ரொடியூசர் மாதிரியே இருக்க மாட்டார், ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா எதோ கேட்டாலும் எனக்கு தெரியாதுங்க, டெக்னிக்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் பார்த்தா அவருக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அவரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டீம் ஒர்க் தான், எல்லாருமே சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரஜன், அப்புறம் பாலாஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணல நிறைய விஷயங்கள் என்னென்னா, எப்படி சொல்கிறது, ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா இல்லை இந்த இடத்துல எடிட்டிங்கில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் விட்டுருவோம், அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்லேயே தான் எடிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு. படம் இப்போ ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா ஹோல் படம் நேற்று தான் நாங்கள் க்யூப்பில் படம் பார்த்தோம். பார்த்துட்டு எங்கள் ரொம்ப ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இருந்த வருஷனோட இப்போ ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த ஒர்க் பண்ண எல்லா டீமுக்கும் சரி, அப்புறம் மியூசிக் டைரக்டருக்கு, அப்புறம் இங்கே வந்துருக்கிற வைரப்பன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இவர் அவங்க ஃபேமிலியெலாம் வந்திருக்காங்க, டைரக்டர் முத்துக்குமார் சாரோட ஃபேமிலி, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ளஸ் மூர்த்தி சாருக்கும் நன்றி. வணக்கம். படிக்காத பக்கங்கள் திரைப்படத்தின் பாடகி மீனாட்சி இளையராஜா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடல் அளித்த எனக்கு மியூசிக் டைரக்டர் சாய் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி முத்து சார், செல்வம் சார், இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த பாட்டை, ஐயாவோட வரிகளில் சரக்குன்ற ஒரு பாடலை நான் பெண் குரலை நான் பாடியிருப்பேன். நான் கூட நினச்சேன் இது ஒரு மாதிரி போதையான பாடலாக இருக்கும் போல இருக்குது, ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு இதை நம்ம பாடலாமான்னு. ஆனால் வரிகளை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது ஒரு விழிப்புணர்வான பாடல்கள். சமுதாயத்தில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன். ஒரு பெரிய வரிகள் நம்ம ஐயா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீமில் இருக்கிற, இது டீம் கிடையாது, இது ஒரு ஃபேமிலி. ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கில் தான் தெரிஞ்சது இவங்க அவ்வளோ ஒரு அழகாக, சாய் சார் தான் மியூசிக் டைரக்டரா, இல்லை முத்து சார் தான் மியூசிக் டைரக்டரா, இல்லை அவர் தான் படத்தோட டைரக்டரா, அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு ஃபேமிலியாக அந்த படத்தை ரன் பண்ணியிருக்காங்க. ஒரு சமுதாயத்தில் இந்த குடியால் எவ்வளோ குடும்பங்கள் கெட்டு போகுது என்ற ஒரு அழகான ஒரு கவிதையாக அந்த படத்தை நமக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ எல்லோரும் போய் பாருங்கள். இந்த சமுதாயத்தில் நமக்கும் பங்கு இருக்குது. இதில் கேட்டு இங்கே யாராவது குடிக்கிறவங்க இருந்தால் கண்டிப்பாக அந்த பாட்டை கேட்டு கண்டிப்பாக திருந்தணும். ஸோ இதெல்லாம் ஒரு குழந்தைங்களுக்கான, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைங்களோட உணர்வுகள் தான் இது எல்லாமே. ஒரு அப்பா தப்பு செஞ்சால் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்கும். ஸோ ஒரு ஆசிரியராக நான் நிறைய பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நீங்கள் பண்ணுற சின்ன தவறலை, ஸோ நாமளும் தான், நானே ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பேன். ஸோ இந்த குடிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த குழந்தைங்களும் சரி, இந்த சமுதாயத்தில் அந்த குழந்தைங்களாம் கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட குழந்தைங்களாவே வளர்ந்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இத்தனை பெரிய ஜாம்பவான்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அதில் வாய்ப்பளித்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஆதங்க பாலாஜி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம்.
வணக்கம், எல்லாம் என் பேர் ஆதவ பாலாஜி. இப்போ பேரை மாற்றிருக்கேன் ஆதவங்க பாலாஜின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ என்னன்னு கேட்டால் வந்திருக்கிற அனைத்து ப்ரெஸ் மீடியாவுக்கும் மனமார்ந்த நன்றி. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்டேஜுக்கு ஏறினோடனே நன்றி யாருக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ் மீடியாவுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னோட ப்ரொடியூசர் சொல்ல, என்னோட டைரக்டர் சொல்ல, அவங்களுக்கு சொந்தத்து சொல்ல, இது பண்ண முடியும் யாருக்கு எதுக்குமே சொல்ல, யாருக்குமே சொல்ல, உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு நிகழ்ச்சியிலையும் பார்த்து இந்த சின்ன படத்தை அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் உதவி பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டினியூவாக ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், நல்லா செலவு பண்ணியிருக்கோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம், புது நடிகர்களை வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு கதையை நம்பி தான் புது ஹீரோக்களை வச்சோ புது ஹீரோனை வச்சு நாங்கள் பண்ணுறோம். ஆனால் சந்திக்கிறதெல்லாம் தோல்வியாகவே இருக்குது. ஒரு சின்ன ப்ரொடியூசர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா பட்ஜெட் பண்ணுற ப்ரொடியூசர்லாம் இன்றைக்கி வந்து கடன் வாங்கி பண்ணுறாங்க, ஏதோ ஜெயிக்கலான்னு பண்ணுறாங்க. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டில் உட்காந்துடுறாங்க. இப்போ பாருங்க, எல்லாமே என்னுடைய டைரக்டர் பாருங்க, எல்லாம் புதுமுகங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ ஐயா மட்டும் தான் பார்க்க போனால் ஐயா பிரஜன் ப்ரோ மட்டும் தான் கொஞ்சம் சீனியராக இருக்காங்க, மற்ற எல்லாமே புதுசாக தான் இருக்காங்க. அப்படி அவங்க வாய்ப்பு கொடுக்குற இவங்களை நீங்கள் வெற்றியடை வைக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவி பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதோ நீங்கள் போகிறீங்க. நான் கூட லாஸ்ட்டு என்னுடைய மெய்ப்படத்தை படம் நான் ஹீரோ பண்ணியிருந்தேன், இப்போ நான் வில்லனாக பண்ணிக்கிறேன். இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல கதை நல்ல படம் எடுத்திருக்கோம். ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்குற விதம் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்துருக்கணும், அதை சேர்க்காம விட்டீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி புதுசாக வர டைரக்டருக்கு நிறைய வாய்ப்பு வரணும். நிறைய புது ஹீரோக்களுக்கு, புது ஹீரோயின் வரவங்களுக்கு, புது நடிகர்களுக்கு வாய்ப்பு யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வர டைரக்டர் தான் கொடுப்பாங்க, சின்ன ப்ரொடியூசர் தான் கொடுப்பாங்க, புது டைரக்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் அழுது. ஆனால் இன்னைக்கு ஒரு 3 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணுறேன்னா அந்த போட்ட காதை எடுக்கிறதுக்கு ரொம்ப திண்டாடுறதா இருக்குது. இதை எப்படி எங்களால் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது எங்களுக்கு முடியல. ஏன்னா எல்லாம் ஃபேமிலியை விட்டுட்டு எங்கெங்கேயோ கடத்தை வாங்கி இங்கே வந்து சென்னையில் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து எல்லாரையும் விட்டுட்டு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. இதை குடும்பம் நாங்களும் ட்ராவல் பண்ணிருக்கோம், புரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், இதை போய் சேர்க்கணும், நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். சேர்த்து இந்த டைரக்டரை இந்த ப்ரொடியூசரை நீங்கள் வெற்றி அடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களா மாதிரி நிறைய புதுமுகங்கள் நிறைய வருவாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். இதை தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எங்களால் தோல்வியை நிறைய சந்திக்கவும் முடிய மாட்டுது, ஏன்னா நிறைய எஃபர்ட் போடுறோம், ஆனால் அது வெற்றி அடையிறது எப்படின்னு தெரியல. அதுக்கு முழுக்க நீங்கள் தான் எங்களை வெற்றி அடைய கொண்டு போய் சேர்க்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் படத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 ஷோ 5 ஷோ கொடுக்குறாங்க, 4 ஷோ கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு ஷோ எப்படியே முட்டி மோதி நாங்கள் வாங்குறதா இருக்கு. ஆனால் அது எப்போ கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஷோ கொடுத்துட்றாங்க, ஒரு 10:30 மணி ஷோ கொடுத்துட்றாங்க. இதுக்கு எப்படி வந்து இதை வந்து மக்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதுலேயே எங்களுக்கு பெரிய தோல்வியாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து 4 ஷோ கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஒரு ஷோ நடுவில் ஒரு ஈவினிங் ஷோ கொடுக்கலாம். இதுக்கு பெரிய ஃபைட் பண்ணுறதா இருக்கு. இதே பக்கத்து ஆந்திராவில் எடுத்துக்கங்க, பெரிய படம் 4 கொடுக்குறாங்க, சின்ன படம் 2 படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. எனக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்குதா கிடைக்கல எனக்கு வேற விஷயம், அது விட்டுருங்க. எனக்கு என்னன்னா நான் சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு குடிசை வீட்டில் தான் நான் பிறந்தேன். இன்னைக்கு நான் பக்கத்து வீட்டில் போய் படங்கள் பார்த்த காலங்கள் தான். இன்னைக்கு நானே எனக்கு ஒரு பெரிய தேட்டரில் ஒரு சவுண்ட் பிரேமில் நான் வந்துட்டேன். இன்னைக்கு இதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான் எனக்கு, புரியுதுங்களா? இந்த வெற்றி எனக்கு போதும். ஏன்னா எனக்கு என்ன ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, என்ன ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்து நிற்கிறாங்க. ஆனால் இது புது ப்ரொடியூசருங்க தூக்குறதுக்கோ புது டைரக்டருங்க தூக்குறதுக்கோ எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரை கூப்பிட்டு எல்லாரும் போய் இன்விடேஷன் எடுத்து நிற்கிறோம், ஆனால் வரமாட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இதே வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஓடி முன்னாடி நிற்கிறாங்க. இதெல்லாம் உடையணும், இதெல்லாம் உடஞ்சாதான் சினிமா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இன்னைக்கு பெரிய கதையை வச்சு நல்ல கதையை வச்சு பண்ணுறவங்களாம் நீங்க தோத்து போகிறாங்க. சிம்பிளாக எடுங்க, பிரம்மாண்டமாக காமிக்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இதில் வந்து நான் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன், இதை சந்தோஷமாக ஏற்றுன்னு பண்ணியிருக்கேன். ஏன்னு எனக்கு கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தா என்னை திட்டுவாங்க, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. அப்படி நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என் மூலியமா இந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் சென்றடைந்ததை பார்த்து அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு சின்ன தவறு நடக்க பார்த்து அந்த தவறை உடனே வந்து ஒரு அப்பா அம்மா கிட்டேயோ ஒரு காவல்துறை கிட்டேயோ போய் சொன்னால் அந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணி நிறுத்த முடியும். இந்த ஒரு தவறை மறைக்கலான்ட்டு இன்னொரு தவறு பண்ணுறாங்க, இன்னொரு தவறு அப்படியே போக பெரிய விஷயமா போய் நடக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆனால் பெரிய பூகமே கண்டிப்பாக வெடிக்கும். அதுக்கு இது எனக்கு உங்களுக்கு சென்சார் வரலன்னு நினைக்கிறேன். சென்சார் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஓப்பனாக இதை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு இதை போடுங்க. ஏன்னா சின்ன வந்து லாஸ்ட் டைம் கூட பார்த்தா மேடம் வனிதா மேடம் வந்திருந்தாங்க. வனிதா மேடம் வந்தது ஒரு கண்டென்ட்டாக போடுறீங்க, ஆனால் ஒரு ப்ரொடியூசர் ஒரு டேரக்டர் இங்கே புலம்புறாங்க, இந்த படத்தை எடுத்துட்டோம் எப்படி போய் சேர்க்க போறேன்னு தெரியல, எங்களுக்கு புரியல, எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல அப்படின்றாங்க. அதெல்லாம் எடுத்துன்னு போய் நீங்கள் சேர்க்க மாட்டீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருங்க. எங்களையும் வெற்றி அடை வைங்க. நாங்களும் வரோம், எங்களை மாதிரி பாருங்க, எங்கெங்கெல்லாம் வந்திருக்காங்க, பாம்பே கல்கட்டா அது மாதிரிலாம் வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பேசுறது கூட தெரியாது. ஆனால் ஏதோ இருக்குது இந்த படத்தில், அடுத்த எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாமே வந்து உட்காந்துன்னு இருக்காங்க.
நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு தெரியாத ஆட்களில் தான் இருக்கும். வைரமுத்து ஐயாவை தவிர, பிரஜன் புரோகர் தவிர எல்லாமே புதுசு. நான் 4 படம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 9 படம் பண்ணியிருந்தேன், நான் யாருன்னு தெரியல. இப்போ பாரு மேடம் கூட பார்த்தீங்கன்னா ஆதங்க பாலாஜினாங்க, எதுவும் ஐயோ பரவாயில்ல அப்படின்ற, அப்புறம் பாலாஜினாங்க, அப்புறம் ஆதவ பாலாஜின்றாங்க. இதெல்லாம் இருக்குது. அப்போது நான் என்ன தப்பு பண்ணது எனக்கே தெரியல. நாங்கள் சரியான ஒரு படத்தை எடுக்கிறோம், அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி தேட்டர் சுற்றுறோம், எல்லோரும் போய் மீட் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டுது. இதை எடுத்துமே நீங்கள் கரெக்டாக சேர்த்தீங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் தலைவர் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு தேட்டர் 2 தேட்டர் கிடைச்சா கூட நல்லாயிருக்கும். ஒரு ஈவினிங் ஷோ கிடைச்சா கூட இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கே நாங்கள் திண்டாட்டதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிடி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாம் பிஸ்னஸாக தான், பெரிய பிஸ்னஸ் தான் பார்த்துன்னு இருக்காங்க. இன்றைக்கி கதையை நம்புறதில்லை, எதை நம்புறதில்லை. பெரிய ஹீரோ பண்ணுறாங்களா, ஓகே நாங்கள் எடுத்துடுறோம் அப்படி தான்றாங்க. ஒரு ஓடிடியில் போய் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறது, என்னோட 2 படம் மெய் படத்தை நான் ஹீரோ பண்ணேன், இமெயிலில் ஒரு படம் பண்ணேன். 2 படமும் இன்றைக்கி ஓடிடிக்கு போகணும்னு நிற்குது. எனக்கு ஸ்டார் கட் கேட்குறாங்க. அதெல்லாம் உடையணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நான் தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த படத்தை வெற்றியடை வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக லொல்லு சபா மனோகர் அவர்களை அழைக்கிறோம். வணக்கம். என்னப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆள் இல்லை நீங்கள் ஒரு வணக்கத்துக்கு இவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்களே. இது என்ன புத்துலேருந்து எறும்பு வெளியே வர்ற மாதிரி வராங்க? ஒருவேளை வெளியில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ சவுண்டோடு இருக்காங்க. இருக்கட்டும். அது இங்கே இருக்கிற மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் விட்டு இருக்கின்ற பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று இருக்கு. இப்போ நான் குடிகாரன் ஆகிட்ட போது அந்த நேரத்தில் கூட என் உடுக்கை இழந்துட்டவங்க என் இடுக்கன் அவ்வளோ உஷாராக பிடிக்க முடியல, அது நழுவி கீழே விழுந்துருது. அதுதான் இந்த கதையினுடைய ஒரு வரி எழுதியிருக்கார் ஐயா அவர்கள். இது எவ்வளோ மதிமங்கிய மாலை நேரத்தில் மதிமங்கிய வேலையில் கூட நம்ம மதியை உஷாராக வைங்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த வரிகளை அவர் சும்மா திறன்பட அழகாக உங்களுக்காக நான் எழுதுறேன்னு சொல்லி அவர் முன் எழுதியிருக்காரு. இந்த பாடலெல்லாம் வெற்றி பெறத்துக்கு, இந்த படத்தை வெற்றி பெறத்துக்கு நீங்கள் எப்படி இவ்வளோ பேர் ப்ரீவியஸ் ஷோ பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களோ ஆடியோ ரிலீஸுக்கு, அதே மாதிரி நீங்கள் தேட்டர்லையும் ஃபுல்லாக எங்களுடைய படத்தை பார்த்து வாழ்த்தி வணங்கணும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக தர்ஷினி பிரியா அவர்களை அழைக்கிறோம். Good evening, everyone. The thing is, I don't know Tamil, so I can convey in English. I'm not going to talk much more. And firstly, I want to talk about the Selvam sir. He supported me a lot, actually. And moreover, this is my Tamil debut, first one. And I got very good experience. And my role is so good. That is a so innocent girl character. And moreover, this is the innocent girl, how she struggled when she comes in the hard times. This is the story. Please support. Thank you. தயாரிப்பாளர் மகேந்திரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். Good evening, வணக்கம். I wish you all the best success and give a big hit to this movie because subject is very nice. Please come and watch and support us. Thank you. Thank you the whole team. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக நபீலா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் நவீலா. இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. நான் கன்னட படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்கேன், பட் தமிழில் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு செல்வம் சார் அண்ட் முத்துக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. மேடை மேலே அமைந்திருக்கும் வைரமுத்து சார், பிரஜன் அண்ட் அடுத்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். படிக்காத பக்கங்கள் ஒரு கதை. இது ஒரு ஃபேமிலி. நம்ம எல்லாமே டீம் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம். இந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நன்றி, தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துறை வழங்க மிரட்டல் செல்வா அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றிகள். இந்த வணக்கம். என்னோடய படம் போன படம் பகாசுரனுக்கு அடுத்தது படிக்காத பக்கங்கள் அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்ஷன் ஃபுல்லாக. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா
சாமானியன் ராமராஜன் சார் வச்சு ஒரு ஃபைட் வேறு லெவலில் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமராஜன் சார் ஃபைட்டோ அப்படியோ, அதுக்கு மேலே வேறு லெவலில் எடுத்திருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோட மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து டைரக்டர் செல்வம் சார் தான். அதுக்கு ஒரு ஷாட் மட்டும் அவரோட அசிஸ்டண்ட்டை விட்டுருந்தார். சார் அது எனக்கு வந்து சார் கரெக்டாக பிடிக்கணும் அந்த ஆக்ஷன் பிளாக்கை, அதுக்கு நான் வந்து பிடிக்கிற மாஸ்டர்ன்ட்டு ஷாட் எடுத்து கொடுத்தாரு பாருங்க. அப்படி வேறு லெவலில் எடுக்கிறார் அவர். டைரக்ஷன் பண்ணுற ஒரு 40 படத்துக்கு ஒரு கேமராமேனாக பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, பெரிய ஹிட்டான படங்கள்லாம். பிரஜன் சாருக்கு வந்து இது வந்து 5வது படமும் 6வது படமும் நான் பண்ணிகிட்ருக்கேன் கண்டினியூவாக. போன படம் அது பாலாஜி சாருக்கு வந்து மெய்ப்படசை ஆக்ஷன் படம், அதுவும் நான் தான் பண்ணேன். இதுலேயும் அவர் பண்ணியிருக்காரு, வில்லனாக பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் எடுத்திருக்கோம் இந்த ஃபைட்டு. அனைத்து வெற்றி படங்கள்லையும் இந்த படம் வெற்றி படமாக இருக்கணும்னு எல்லாம் மல்லையில் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.